நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி சூரியன் முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் தனுசு ராசி நேயர்களே, நிறைய தனுசு ராசி நண்பர்கள் ஃபோன் கால் நிறையவே வருது. மெயினாக மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் பரவாயில்ல. உத்திராட நட்சத்திரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. பாருங்கள், ஒரு ராசியிலே கூட நட்சத்திரங்கள் வேறுபடுமே, ஆனால் அந்த பலனும் வேறுபடுகிறது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தசாபுத்தி மாறும். அதுதான் விஷயம். அப்போது தனுசு ராசி நேயர்களே, 10ஆம் இடத்துலேருந்து நடத்தக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்கு என்ன சார் கஷ்டம்? சார், சனியும் ராகுவும் சேர்ந்து பார்க்குறாங்க. சாதாரண ஏழை விவசாயி கூட, ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க, கிராமத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது கிராமத்தில் இருக்கிறவங்க வெளியூரில் போயிட்டு வசிக்கக்கூடியவங்க, அல்லது வெளி மாநிலங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஒரு நார்மல் பொசிஷனில் சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரிதான், அதே போல் மிடில் கிளாஸில் இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு ஹையர் கிளாஸில் இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, குறிப்பாக தனுசு ராசிக்கு கனிம வளங்கள், அதே போல் கனிம வளங்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க,
அதே போல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட், குருவுடைய வீடு, பேங்க் செக்டர்ஸ், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ உள்நாடோ வெளிநாடோ, அப்புறம் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டமான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அப்போ இந்த மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதிலெல்லாம் நஷ்டம் வந்திருக்கும். இல்லைன்னா சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், அதில் பாதாளத்தில் போய் இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பவர்கள் உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? யாராவது சொன்னாங்களா? எத்தனையோ இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கலாம். உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் சனியும் ராகுவும். இவங்களை புரிஞ்சிக்காம இந்த சனி ராகுக்கு உரிய கிரகத்துக்கு உரிய உங்கள் ஜாதகத்தில் சனி ராகு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பரிகாரம் செய்யாமல் உங்கள் பிரச்சனை தீர்வு கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? சனியும் ராகுவும் தான் தனுசு ராசிக்கு பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் கவலை இல்லை. சாதாரண விவசாயியாக இருந்தாலும், பெரிய முதலாளியாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும், ஜாப் செக்டராக இருந்தாலும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், புரியுதுங்களா? 4000 கோடி 5000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், மல்டி மில்லியனராக இருந்தாலும், தனுசு ராசி இன்னைக்கு ஒரு சிக்கலில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சனியும் ராகுவும். இந்த சனி ராகுக்கு உரிய பரிகாரங்கள் செய்யாமல், பிராயச்சித்தம் செய்யாமல், இவங்க 2 பேரை நீங்கள் சரி கட்டணும். ஒன்று, உங்களுக்கு இந்த ராகுங்கிறவங்கள பெண்களாக போட்டுக்கோங்க. பெண்களால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை ராகு உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், முஸ்லீம் நண்பர்களாக இருக்கலாம். புரியுதா? அதே போல் சனி பகவான் வயசானவங்களாக இருக்கலாம், வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த சனி ராகு கலகம், தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி பிரச்சனை? கலகம். உங்களை பற்றி தேவையில்லாம் சம்பந்தம் இல்லாமல் கலகம் உண்டு பண்ணுவது. கலகத்தால் வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசியிருக்காங்க, உங்களுக்கு அது நேரில் தெரியல. நீங்கள் யாராக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அப்போ தனுசு ராசி என்பது ஜாதகம் இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதத்திலிருந்து அந்த சனி ராகு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்களே ஆனால் அதை கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் சனியும் ராகுவும் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களேயானால், சின்ன சின்ன எளிய பரிகாரங்களாக இருக்கலாம், இல்லை தேவையான பரிகாரங்களாக ஆலய பரிகாரங்களாக இருக்கலாம், செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும். தனுசு ராசி நேயர்களே.